ஆண்டிப்பட்டி துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக தேர்தல் ஆணையத்திற்கு தேனி மாவட்ட ஆட்சியரும் அம்மாவட்டத்தினுடைய தேர்தல் அலுவலரும் அறிக்கை அனுப்பியிருக்கிறார். நேற்றிரவு ஆண்டிப்பட்டி அமமுக தேர்தல் அலுவலகத்தில் பணம் கைப்பற்றப்பட்டது தேர்தல் பறக்கும்படை அலுவலர்களால். அப்போது அங்கு ஏற்பட்ட சர்ச்சை காரணமாக, சலசலப்பு காரணமாக வானத்தை நோக்கி போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தினார்கள். இந்நிலையில் ஆண்டிப்பகுதி தொகுதியினுடைய சட்ட ஒழுங்கு நிலை குறித்த அறிக்கையை தற்போது தேனி மாவட்ட ஆட்சியர் அறிக்கையாக தேர்தல் ஆணையத்திற்கு சமர்ப்பித்திருக்கிறார். இது தொடர்பான மேலதிக விவரங்களை பதிவு செய்கிறார் நம்முடைய செய்தியாளர் சதீஷ். சதீஷ், நீங்க தொடரலாம். நிச்சயமாக போல. அதாவது நேற்று இரவு ஆண்டிப்பட்டியில் உள்ள ஒரு தனியார் விடுதியில் வாக்காளர்களுக்கு பணம் பட்டுவாடா செய்வதாக வந்த தகவலின் அடிப்படையில் தேர்தல் பறக்கும்படை அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் அந்த விடுதிக்கு சென்று சோதனை மேற்கொண்டனர். இதில் அந்த அறையில் பணங்கள் இருப்பது உறுதி செய்யப்பட்டதை தொடர்ந்து அந்த அறையை பூட்டுவதற்கான முயற்சியில் முதற்கட்டமாக ஈடுபட்டனர். இதில் அங்கிருக்கக்கூடிய கட்சியினர் அவர்களை பணி செய்ய விடாமல் அந்த அறையின் கதவுகள், கண்ணாடி ஜன்னல்கள் அனைத்தையும் உடைத்து பணங்களை எடுப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து அதிகப்படியான போலீஸ் பாதுகாப்பு அங்கு கொண்டு வரப்பட்டது. உள்ளே சென்று பணத்தை பறிமுதல் செய்தனர். இதில் கட்சியினர் அதிகாரிகள் கைப்பற்றிய பணத்தை பறித்துக் கொண்டு ஓடிய சம்பவம் அங்கு நடைபெற்றுள்ளது. இதன் காரணமாக காவல்துறையினர் கட்சியினர் மீது தடியடி நடத்தியுள்ளனர். தடியடி நடத்தியும் கட்டுப்படுத்த முடியவில்லை என்ற காரணத்தினால் வானத்தை நோக்கி துப்பாக்கி சூடு நடத்தி கூட்டத்தை கலைத்துள்ளனர். இச்சம்பவத்தை தொடர்ந்து இரவு துணை ராணுவ படையினர் அந்த பகுதிக்கு கொண்டு வரப்பட்டு இரவு முழுவதும் அந்த பணங்கள் எண்ணும் பணி நடைபெற்று இறுதியாக 1,48,00,000 ரூபாய் பணம் பறிமுதல் கணக்கிடப்பட்டு வருமான வரித்துறை அதிகாரிகளிடம் அந்த பணம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. துப்பாக்கிச்சூடு மற்றும் இந்த பணப்பட்டுவாடா சம்பவம் தொடர்பாக சட்ட ஒழுங்கு பிரச்சனை. ஏனென்றால் தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெறுவதற்கு ஒரு நாள் கூட இல்லாத நிலையில் இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளதை தொடர்ந்து மாவட்ட தேர்தல் அலுவலரும் ஆட்சியருமான பல்லவி பல்தேவ், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தொடர்ந்து இணைப்பில் இருங்க, நம்ம பேசலாம்.